ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். சில கதைகள் கத்தி சொல்ல வேண்டியதில்லை, அவை மெதுவாக சொல்லப்பட்டாலே நம்ம உள்ளத்துக்குள்ளே ஆழமாக இறங்கும். இன்று அப்படிப்பட்ட ஒரு கதையை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சிறுமி, ஒரு பேனா, ஒரு புத்தகம், அவ்வளவுதான். ஆனால் இந்த மூன்றும் சேர்ந்து ஒரு உலகத்தையே உலுக்கியது. அவங்க பேர் தான் மலாலா யூசப்சாய். இது அரசியல் கதை இல்லை, இது போர்க்கதை இல்லை, இது மதக்கதை கூட இல்லை. இது ஒரு குழந்தை நான் படிக்கணும்னு சொன்ன கதை, அவ்வளவுதான். ஆனால் அந்த படிக்கணும்னு சொன்னதுக்காக ஒரு துப்பாக்கி எடுக்கப்பட்டது. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, நம்ம படிக்கலாமா வேண்டாமான்னு தீர்மானிக்கிற உலகத்தில் ஒரு குழந்தை படிக்கக்கூடாதுன்னு கட்டளையிடப்பட்ட உலகத்தில் பிறந்தா அந்த குழந்தையின் மனநிலை எப்படி இருக்கும்? மலாலா பிறந்த இடம் பாகிஸ்தானில் சுவாட் பள்ளத்தாக்கு. வெளியில் பார்க்க அழகான மலைகள், உள்ளுக்குள்ள பயம், துப்பாக்கி, கட்டுப்பாடு, மௌனம். அந்த மௌனத்துக்குள்ளே தான் ஒரு சிறுமியின் மனசு பேசப்பட்டது. ஏன் பெண்கள் பள்ளிக்கு போகக்கூடாதா? ஏன் புத்தகம் ஒரு குற்றமா? ஏன் நாம் படிக்கணும்னா பயப்படணும்? இந்த கேள்விகள் ஒரு பெரிய மனிதனுடையது இல்லை, ஒரு 10 வயது குழந்தையுடையது. நாம் அந்த வயசில் என்ன நினைச்சோம்? விளையாட்டு, சாப்பாடு, சந்தோஷம். ஆனால் மலாலா நினைச்சது எதிர்காலம், பெண்களின் உரிமை, கல்வி. இங்கே ஒரு விஷயம் புரிஞ்சிக்கணும், மலாலா பயமில்லாதவள் இல்லை. அவளுக்கும் பயம் இருக்குது, குடும்பத்துக்கும் பயம் இருந்தது. ஆனால் பயம் அவளை மௌனமாக்கலை. துணிவு என்றால் பயம் இல்லாதது இல்லை, பயம் இருந்தும் சரியான விஷயத்துக்காக பேச முடிவது தான் உண்மையான துணிவு. அந்த துணிவுக்கு பேர் தான் மலாலா. இப்போது நான் உங்களையே கேட்குறேன், நம்ம எது தடுக்குது? யாருக்கு பயப்படுறோம்? எதுக்காக மௌனமாக இருக்கோம்? ஒரு குழந்தை உயிராபத்து இருக்குன்னு தெரிஞ்சும் உண்மையை பேசினா நம்ம மௌனமாக இருப்பது சரியா? மலாலா 1997 பாகிஸ்தானில் பிறகுறாங்க. அவங்க ஊர் மிங்கோரா சுவாட் பள்ளத்தாக்கு ஆகும். சிறு வயசுலேயே மலாலா பேனா, புத்தகம், நோட்டு புத்தகத்தோடு தான் வாழ்கிறாங்க. வீட்டில் சூழல் கஷ்டமாக இருந்தாலும் அவங்க அப்பா ஜியாவுதீன், அவங்க தான் மலாலாவின் முதல் ஆசிரியர், முதல் ஆளுமையும் கூட. அவங்க அப்பா என்ன சொல்லுவாருன்னு தெரியுமா? கல்வி மட்டும்தான் உன்னை உச்சிக்கு அழைக்கும் படிக்கட்டாகும். அந்த ஒரு வரி மலாலாவின் ரத்தத்தில் கலந்துச்சு. சுவாட் பள்ளத்தாக்கில் தாலிபான் குழுவின் ஆட்சி பரவ ஆரம்பிச்சுது. அவங்க கொண்டு வந்த கொடுமையான விதி, பெண்களுக்கு பள்ளிக்கு செல்ல தடை. சின்ன சின்ன பள்ளிகள் மூடப்பட்டது. ஆசிரியர்கள் பயந்து போனார்கள். பெண்கள் வீட்டுக்குள்ளே தான் கட்டுப்பாட்டுடன் இருந்தாங்க. ஆனால் அந்த சூழலில் ஒரு 10 தொடக்கம் 11 வயசு பெண் மட்டும்தான் அமைதியாக அமர முடியலை. அவள் மனசு சொல்லுது, பெண்களுக்கு கல்வி வேண்டாம் என்றால் நான் அதற்காகவே பேசுவேன். 12 வயசிலேயே மலாலா பிபிசிக்கு ரகசியமாக தினசரி எழுத்து கொடுத்தாள். பெண் குழந்தைகள் பயப்படுற வாழ்க்கையை அப்படியே